இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் சொல்றேன். இது இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை. நான் இஸ்ரவேலில் 7000 பேரை மீதியாக வைத்திருக்கிறேன். முதலாம் இராஜாக்கள் அதிகாரம் 19 வசனம் 18. சில நேரம் என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு தோணுதா? நான் மட்டும் தனியா போராடுறேன்னு தோணுதா? எல்லாரும் உங்களை விட்டு போன மாதிரி தோணுதா? எலியாவுக்கும் அப்படித்தான் தோணுச்சு. அவன் மட்டும் தான் மீதியா இருக்கிறேன்னு நினைச்சான். அவன் மட்டும் தான் போராடுறேன்னு நினைச்சான். ஆனா தேவன் சொன்னாரு, நீ நினைக்கிற மாதிரி நீ தனியா இல்ல. நான் இன்னும் 7000 பேரை வச்சிருக்கிறேன். எலியா பார்த்தது தன்னோட சூழ்நிலையை, ஆனா தேவன் பார்த்தது முழு படத்தையும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க தனியா இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா தேவன் உங்களை தனியா விடல. உங்களுக்கு தெரியாம கூட தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால மனசு உடையாதீங்க. நீங்க பார்க்கிறதை விட தேவன் செய்கிறது பெரியது. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.